கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நித்தியன் டிவியை பார்க்கிற அனைத்து நேயர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை இன்றைய தினத்தில் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால நிரப்புவாராக. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இது மகிமை நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியங்களை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சத்தியங்களை கேட்பதினால் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். தேவாதி தேவன் இன்றைக்கு மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபையிலிருந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. பார்க்கிற நீங்கள் நிச்சயமாய் மேன்மையை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, சுகத்தை, பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து கவனிக்க போகிறோம். யோபு 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் கவனிப்போம். 9:10 சங்கீதம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நன்றா கவனிங்க. இன்னொரு முறை இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவருங்கிறது யாரு? பைபிள்ல அவர் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து. அவர் அப்படின்னா அதுல கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர். அவர் அப்படிங்கிற இடத்துல தேவாதி தேவன். அவருங்கிற இடத்துல எல்லா உலகத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. அதிசயம் மனிதர்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் தேவை. அதிசயம் நடந்தால் மனிதர்கள் மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். அதிசயம் நடந்தால் மனிதர்கள் திருப்தியாகிறார்கள். அதிசயம் நடந்தால் தேவனை உயர்த்துகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அதிசயம் தேவை. பாருங்க, அவர் சொல்றாரு, இன்றைக்கு தேவன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்கிறார். நீங்கள் இதை கேட்கும் போதே இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்துக்கு அதிசயம் செய்கிறார். அப்போ வசனத்தை கேட்பது, வேதத்தை தியானிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணி, யோசித்து, சிந்தித்து, படித்து, அதை விவரித்து, அதை அதிகமாய் தியானிக்கும் போது, அதை குறித்து பேசும்போது அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பாக்கியவான்களாய் மாறுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு பாக்கியம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? வேதத்தை தியானிங்க, வேதத்தை படிங்க, வேதத்தை குறித்து பேசுங்க. இப்போ நம்ம வேதத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். யாருக்கு? கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்ய போகிறார். ஏன் அவர் அதிசயம் செய்கிறார்னா, அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் சர்வவல்ல ஆண்டவருமாய் இருக்கிறார். அவருக்கு பேரே அதிசயம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, தூதனானவர் அவனிடத்திலே, மனோவாவிடத்திலே வந்தார். நான் உன்னிடத்தில் பேசுகிற அதிசயங்களை பார்த்து என் நாமத்தை நீ கேட்கிறாய், என்னுடைய நாமம் அதிசயம். ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் அதிசயம்.
இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் அதிசயம். அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் பேரே அதிசயம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் நமக்கு என்ன செய்வார்? அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். இந்த அதிசயம் உங்களுக்கும் எனக்கும் நடக்கணும். ஆமென். தினந்தோறும் கர்த்தர் செய்யணும். அதாவது எப்படி ஆண்டவர் அதிசயம் செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களும் அவங்க மகனும் இருந்தாங்க. இருக்கும்போது அவர்களுக்கு என்ன உண்டாயிட்டு, அப்பம் தண்ணி அந்த மாவு குறைஞ்சி போச்சு. கடைசியாக கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, கொஞ்சோள மாவு இருக்குது, கொஞ்சோள எண்ணெய் இருக்குது, இதை நம்ம சாப்பிட்டுட்டு இனி நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை, செத்து போக வேண்டியதான் அப்படின்னு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லையே, எல்லாம் குறைவாக இருக்கிறது. இல்லை 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 என்கிற ஒரு நிலை அந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அவங்க கவலைப்பட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு இல்லைன்னா செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நல்ல யோசனை பண்ணுங்க. நமக்கு வாழ வழி இல்லை என்று சொன்னால் அநேகர், ஒரு சிலர் வேலை இல்லைன்னா செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, வருமானம் இல்லைன்னா செத்து போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இல்லை என்கிறதை கர்த்தர் உருவாக்குவது தான் அதிசயம். ஆமென். ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது அந்த சம்பவத்தை வேதத்திலே நாம் வாசிக்கிற போது அதிலே கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்னா, அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வர்றார், ஒரு தேவ மனிதன் வருகிறார், வேதத்தை போதிக்கிற ஒரு பிரசங்கியார் அந்த வீட்டுக்கு வர்றார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் அந்த வீட்டுக்கு வர்றார். அப்போ அவங்க அங்கே அவர் சொல்கிறாரு, அம்மா ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றேன், நடந்து எனக்கு பசியாக இருக்குது, முதல்ல எனக்கு என்ன செய், கொஞ்சம் தண்ணி கொடு, அடுத்து கொஞ்சம் ஒரு அப்பம் சுட்டு எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அடா என்னையா, நாங்களே இல்லாமல் இருக்கிறோம், இல்லை நாங்களே தின்னுட்டு செத்து போகலான்னு இருக்கோம், அதில் நீங்கள் பங்கு கேட்குறீங்களே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு தேவ ஊழியக்காரர் சொல்கிறார், முதல்ல ஒரு அடையை சுட்டு கொண்டு வா, அதுக்கு பிறகு உனக்கு ஒரு அதிசயம் நடக்குன்னு சொல்கிறார். உடனே சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு முத ஒரு அடைய ஒரு அப்பத்தை சுட்டு அந்த தேவ ஊழியக்காரனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே தேவ ஊழியக்காரர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார், இதை பாருமா, உன் வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வை, அதில் எண்ணெய் ஊற்று, உன் வீட்டில் எல்லா காரியத்தையும் எடுத்து வை, அதில் அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்கிறார். பாருங்க, அவங்க ஒரு கொஞ்சம் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறாங்க, அது வந்துக்கிட்டே இருக்கிறது, எல்லா காலி பாத்திரத்தையும் நிரப்புறாங்க, ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இது நம்ம கேட்கறதுக்கு இது எப்படி இது நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு ஆசீர்வாதம், அப்படி ஒரு அதிசயம் அந்த குடும்பத்தில் அன்னைக்கு நடந்துச்சு. அவர்கள் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் திருப்தியாய் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். காரணம், தேவனுக்கு, தேவனுடைய ஊழியக்காரருக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு அவர்கள் முதலாவது தங்களுடைய வருமானத்தில் இருக்கிற அந்த பொருளை கொடுத்ததனால, அவர்களுக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்ததனால தேவன் குறையாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வீட்டுக்கு தந்தார். இந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே வாசித்தோம்னா நமக்கு நேரம் இருக்காது, அதனால் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சிக்கங்க. முடிந்தால் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது எடுத்து வாசிங்க. ஏன் அப்படி அதிசயம் நடக்குதுன்னா அவர் பெயர் அதிசயம். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இன்னொரு இடத்துல ஏசாயா 9:6 வசனத்தில் அங்கே ஒரு பேர் இயேசுவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு ரொம்ப புரியும். கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்ம அது ரொம்ப எல்லாருக்கும் சொல்லுவோம். ஏசாயா 9:6 அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன்
கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேல இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். முதல்ல பார்த்தோம் அதிசயம், இப்ப பார்க்கிறோம் அதிசயமானவர். ஆலோசனை சொல்லுகிறவர், ஆலோசனை கர்த்தர், அவரிடத்துல எல்லா வல்லமையும் இருக்கிறது. நித்திய பிதா பாருங்க, சமாதான பிரபு பாருங்க, இதுல ஒவ்வொன்றும் அப்படி நடக்கும். இப்ப அந்த வீட்டுல ஒரு அதிசயம் நடந்துச்சு. அவர் அதிசயமானவர், அதிசயத்தை நடத்தினார். எப்படி நடந்துச்சு அப்படின்னா வல்லமை உள்ள தேவன் அவர். அந்த வீட்டுல செத்து போலான்னு ஒரு நிலை இருந்தது, ஆனா அங்க சமாதானம் உண்டாயிட்டு. ஏன்? அவர் சமாதான பிரபு. பிரியமானவர்களே, இதுல நம்ம விளங்கி கொள்ளணும், நம்முடைய தெய்வம் மற்ற தெய்வங்களைப் போல அல்ல. மற்ற வழிபடுகிற மற்ற கடவுளை போல அல்ல. நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். அவர் அதிசயமானவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அடுத்து ஒரு வேத வசனத்தை நாம் கவனித்து பார்த்தால் அங்க பாருங்க, ஸ்தோத்திரம், சங்கீதம் 72:18 ஒரு வாசிக்கணும். சங்கீதம் 10:5 ஒரு வாசிக்கணும். சங்கீதம் 72:18 ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 10:5 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்கிறார் கொஞ்சம் கவனிப்போம். ஸ்தோத்திரம் 72 ஸ்தோத்திரம் 18. தேவன் இஸ்ரவேலின் தேவனாக இருந்து கொண்டிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னவா? அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகி தேவனானவர் அதிசயங்களை செய்கிறவர். அதுல தேவ தூதனானவர் சொல்றாரு அதிசயம். அல்லேலூயா. இங்க சொல்றாரு கர்த்தராகிய தேவனானவர் அதிசயங்களை செய்கிறவர். உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா? நடக்கும். வேலை இல்லை, வருமானம் இல்லை, பண கஷ்டம் இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. அந்த தாய் சொன்னாங்க, தின்னுட்டு சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. கர்த்தர் சாக விட்டாரா? சாக விடலை. அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து, ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு அதிசயத்தை அங்கே காண்பித்து, அந்த 3 பேர் மத்தியில் யாரு? ஊழியக்காரர், மகன், அடுத்து யாரு? அந்த அம்மா. ஸ்தோத்திரம். இவங்க மத்தியில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்து அங்கே சாவை நிறுத்தினார், கவலையை நீக்கினார், துக்கத்தை மாற்றி போட்டார். அவர் அதிசயம் செய்கிறவர். 3வது நம்ம பார்க்கணும். முதல்ல அதிசயம், 2வது அதிசயமானவர், 3வது அதிசயத்தை செய்கிறவர். செயல்படுகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. உடனே ஆக்டிவேட், உடனே அற்புதம். அவரிடத்தில் வந்து பாருங்கள், அவர் உங்களுக்கு மேலான அதிசயங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அவர் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று பார்த்தோம். அடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்துட்டு முடிச்சிட போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 96:3, சங்கீதம் 106:7, சங்கீதம் 96:3 சங்கீதம் 106:7 நம்ம கவனித்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாசிங்க. 96:3. ஜாதிக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயம் சொல்லுங்கள். சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயம் விவரித்து சொல்லப்பட வேண்டும். அவருடைய அதிசயம் அவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அதிசயத்தை நாம் விவரித்து சொல்ல வேண்டும். உங்களுக்கு நான் அவருடைய அதிசயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், விவரித்து விழாவாரியா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்.
இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வசனத்தையும் வாசித்து முடிச்சிருவோம், அதோடு முடிகிறது. சங்கீதம் 106:7. எங்கள் பிதாக்கள் எகிப்தில் உம்முடைய அதிசயங்களை உணராமலும். எகிப்துல அதிசயங்களை ஆண்டவர் செய்தார், அதை பிதாக்கள் உணரவில்லை. அப்ப எகிப்து தேசத்துல அதிசயங்களை கர்த்தர் செய்தார், அதை அவங்க உணர வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை நம்ம உணர்ந்து பார்த்து நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்கணும். உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இல்லாதவைகளை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவார். உங்களுக்கு என்ன நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும்படி செய்வார். இந்த ஆண்டுல என்ன குறைவா இருக்கிறதோ அதை நிறைவாகும்படி செய்வார். ஒரு அதிசயம் நடக்கும். எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபித்து முடிப்போம். நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயம் நடக்கட்டும். நடக்காத திருமணம் நடக்கட்டும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடட்டும். அவர்களுக்குள்ள இருக்கிற பாவம், சாபம், பிசாசு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இருள், அந்தகாரம், ஆண்டவரே, சாபங்கள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. தகப்பனே, சுகத்துக்காக ஜெபிக்கிற எல்லாருக்கும் சுகம் உண்டாகட்டும். படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடக்கட்டும். ஆண்டவரே, நடக்காத ஆண்டவரே ஸ்தோத்திரம், கால்கள் நடக்கும்படிக்கு அற்புதம் செய்யும். சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும். குருடர்களுக்கு கண் பார்வை கிடைக்கட்டும். அற்புதங்கள், அதிசயங்கள் இப்பொழுது நடப்பதாக. என்ன தேவையோ அது அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடும். ஒரு அதிசயத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. அவர்கள் சாவை தடுத்து நிறுத்துவீராக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை, சோர்வுகளை மாற்றி போடுவீராக. அதிசயம் செய்யும். எண்ணி முடியாத அதிசயம் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless.